இயேசுவின் நாமத்திலே உங்களை எல்லாரும் மனமாற வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளிலே உங்களை பார்க்கும்போது இந்த சந்தோஷம், இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோக சாதனை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட எரேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் முற்பகுதியில இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு: என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். என் வாக்குக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்க சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பேசுகிற காரியங்கள் அநேக இடங்களில் என்னென்ன செய்யணும்னு அவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னால அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு எல்லா பலிகளை குறித்தும் எல்லா விதமான மற்ற தகன பலிகள், அதாவது எகிப்திலிருந்து வந்த உடனே நீங்க என்னென்ன செய்யணும், எப்படி பலி செலுத்தணுங்கிற ஒரு காரியத்தை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். லேவிய ராமத்தில் எழுதி கொடுத்திருக்கிறேன். அதை பார்க்கிலும், நான் உங்களுக்கு அன்றைக்கு கட்டளையிட்டதை பார்க்கிலும் இன்றைக்கு என் வாக்குக்கு செவி கொடுங்க. இன்றைக்கு நான் அன்னைக்கு நீ சொன்னது அதையே ஃபாலோ பண்ணிட்டு சில காரியங்களை செய்றீங்க, நல்லதான். அதை காட்டிலும் இன்றைக்கு நான் உங்களோடு இந்த சூழ்நிலையில் நான் உங்களோடு சொல்ற காரியத்தை கேளுங்க. என்னன்னா, என் வாக்குக்கு செவி விடு, அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்களும் என் ஜனங்களாயிருப்பேன். ரெண்டு காரியத்தை கர்த்தர் சொல்றார். நம்ம ஆண்டுடைய பிள்ளையா இருப்பதும், கர்த்தர் நம்மை பிள்ளையா ஏற்றுக்கொள்வதும், நாம் அவருடைய ஜனங்களாய் இருப்பதும். பாருங்க, அவர் நம்முடைய தேவனாய் இருக்கணும், நம்ம அவருடைய ஜனங்களாய். இந்த ரெண்டு காரியத்துக்கு என்னன்னா ஒரே ஒரு பாயிண்டா சொல்லப்படும்: செவி கொடுங்கள். obey my commandments. இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம் என்று சொல்லப்படும். கஷ்டம் வரும்போதும் துன்பம் வரும்போதும் பாருங்க, இந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது பயங்கரமான ஒரு சூழ்நிலை, தென் திசையிலிருந்து வருகிற ராஜாவினாலே வருகிற சூழ்நிலை, நெபுகாத் நேச்சர்னாலே வருகிற சூழ்நிலைகள். இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும், பிரச்சனை வரும்போது என்ன செய்யணும், யுத்தங்கள் வரும்போது என்ன செய்யணும், நோய்கள் வரும்போது என்ன செய்யணும், பஞ்சங்கள் வரும்போது, இது இன்றைக்கு வரப்போகிற காரியம் மாத்திரமில்லை, இதுக்கு முன்னாடி வந்ததுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், என்ன செய்ய சொன்னார், அதெல்லாம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் வாக்குக்கு செவி கொடுங்க. ஆனா பின்னால படிச்சு அவங்க செவி கொடுத்தாங்களா இல்லைன்னா அது வேற விஷயம். அவங்க இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் செவி கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டாங்க. சில சமயங்கள் நம்ம இதயத்துல பொல்லாத காரியங்கள், சிந்தனைகள் எல்லாம் வச்சிருப்போம். அதனால அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டோம். உள்ளால ஏதோ இருக்குது, அடைச்சிட்டு இருக்குது, பைப்பில் அடைச்சிட்டு இருக்கிறது போல அடைச்சிட்டு இருந்தா அது ஃப்ளோ ஆகாது, தண்ணி போவாது. அதே போலதான் இருதயத்துல சில காரியங்கள் அடைத்து கொண்டு இருப்பதுனால அவனுடைய வார்த்தையை செவி கொடுக்க முடியும், கீழ்ப்படிய முடியுது. கீழ்ப்படியாம இருக்க காரணம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கும். அவருடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் என்று சொல்லப்பட்டு வனாந்தரத்திலே ஜனங்கள் அழிந்து போனாங்க. காரணம் அவருடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம், கீழ்ப்படியாம போனது நிமித்தம். இப்பொழுதும் கூட ஆள் சொல்றாரு, நான் உங்கள் தேவனா இருக்கணும், நீங்கள் என் ஜனா இருக்கணும்னா என்னுடைய வாக்குக்கு செவி கொடுங்கள் என்று சொன்ன அந்த கால வேளையிலே அருமையானவர்களே, அன்றைக்கு சொன்னவர் தான் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி பெயர் வைக்கிறதுனால கிடையாது. அநேக நினைக்கிறாங்க, நான் கிறிஸ்தவ பெயர் வச்சிருக்கிறேன், அதனால கர்த்தருடைய பிள்ளையா இருக்கு. எங்க அப்பா அப்பாவுக்கு அப்பா எல்லாருமே கிறிஸ்டின் தான். ஏன்னா அவர் ஆரோக்கியசாமி, அந்தோணி சாமி, அதுக்கப்புறம் என்ன சாமி, இப்படி சாமின்னு பெயர் வச்சிருக்கோம். அதனால நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்வதற்காக அல்ல. அப்படி பேர் வச்சதுனால கர்த்தருடைய பிள்ளையா நம்ம மாற முடியும். நீ அநேகர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, நாங்க எங்க அப்பாவுக்கு கிறிஸ்டின், நாங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பேர்ல கிடையாது. நீங்க எத்தனையோ பேர் அந்த பேர் வைக்காமலே கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? பேர்கள்னால பேர் வச்சிருப்பா, பேர் ஏதோ ஒரு பேர் இருக்கும், ஆனா ஆண்டவர் பயந்து நடப்பாங்க, அவங்களோட வாக்கின்படி நடப்பாங்க. அவர்கள் தான் அவருக்கு சொந்த ஜனம். பாருங்க, ஒரு நாளைக்கு ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது பயங்கரமான கூட்டம், எப்ப பார்த்தாலும் கூட்டம் தான். அந்த கூட்டத்தின் மத்தியில தான் ஊழியம் செஞ்சுட்டே இருப்பார். திடீர்னு அந்த இயேசுடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் அவர் பார்க்க வந்துட்டாங்க. பார்க்க வரும்போது எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ இயேசு முக்கியத்துவம் கொடுப்பா என்று பார்த்துட்டு இருக்காங்க. ஏசு தாயெல்லாம் வந்துட்டாங்க, ஒரு தாய், உங்களுடைய தாய் சகோதரர்கள்லாம் வந்திருக்காங்க, சகோதரிலாம் வந்திருக்காங்க, என்ன செய்ய?
அப்ப அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முன்னால் அனுப்புங்க, எல்லாத்தையும் தள்ளிட்டு உள்ள அனுப்புங்கன்னு சொல்லலாம், பேசக்கு சான்ஸ் இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? எனக்கு யார் தாய், யார் தகவல், எனக்கு யார் சகோதரன், என் பிதாவின் சித்தம் செய்கிற நீங்கள் எல்லாம் தான் எனக்கு தாய் சகோதரனா இருக்கிறீங்கன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் சொந்தக்காரர்களா இருக்கிறார்கள், சொந்த ஜனங்களா இருக்கிறார்கள். அப்ப அதான் அங்க சொல்ற, என்ன என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனா இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய். வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் இன்னைக்கு நம்மை கூப்பிடு. அவருடைய வார்த்தைக்கே செவி கீழ்ப்படுறதே இல்லை. ஆனா பேர் மட்டும் வச்சுட்டாங்க, ஆண்டவர் பிள்ளை இருக்கிறனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. யாருக்கு கர்த்தர் செவி கொடுப்பார்? யாருடைய ஜெபத்தை கேட்பார்? சோதரன் 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருதன் ஆயக்காரன், ஒருதன் பரிசேயன் என்றால் ஆயத்தை படித்தவர், ஆயக்காரன் என்றால் ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் அங்கே ஜெபம் பண்ண போகும்போது யாருடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? தன்னை தாழ்த்தி நான் ஒன்றுமில்லை பாவின்னு எவன் ஒப்புக்கொண்டானோ அவன் ஜெபத்தை கேட்டான். இன்னொருத்தன் ஜெபம் பண்ணலாம். எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? நான் நிறைய நாள் உபவாசம் பண்ணுகிறேன், செபிக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், அப்படி பண்ணுகிறேன் என்று சொன்னான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்கல. ஏன்னா அவன் பெருமையோடு செபிக்கிறான். பெருமையோ என்னை விட்ட ஆள் இல்லைன்றான். ஆனா இவனும் இந்த ஆயக்காரன் பாவி என்ன ஜெபம் பண்ணா? நான் பாவிதான், என்ன மன்னின்னு சொன்னான். கர்த்தர் அவன் பாவத்தை மன்னிச்சார், அவனையோட ஜெபத்தை கேட்டான். அதனால இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை ஏன் கேட்காமல் இருக்கிறார் என்றால், நான் அவருடைய ஜனங்கள் என்று பெயர் வைத்திருக்கிறோமே ஒழிய அவர் பற்றி வாக்கின்படியே நடக்கவில்லை, செவி கொடுக்கவில்லை. அப்படினாலே அவர் சொந்த ஜனங்களா இருக்க முடியவில்லை. இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்க வாக்கு செவி கொடுக்கிறீங்களா? சொந்த ஜனங்களா இருக்கீங்களா? அவர்கள் தேவனா இருக்க ஆசைப்படுகிறார். காலையில் ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த வாரத்தின் கடைசி நாளிலும் கூட கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. இன்றைக்கு உங்க கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களோட பேசினார்னா நான் அதுக்கு கீழ்ப்படியேன்னு சொல்லுங்க. அப்பொழுது நீங்கள் அவருடைய பிள்ளையாயிருப்பீர்கள். அவர் உங்களுடைய தேவனாயிருப்பார், சொந்த ஜனங்களாயிருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஒப்பு கொடுங்கள். உங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் தாமே அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.